வணக்கம் மக்களே. வாங்க மக்கள். நல்லா இருக்குங்கண்ணா. அந்த கடைக்காரக்கா 2 எடுத்து போடுதுங்க அப்படின்றது. வாங்க மக்கள், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம லிஸ்ட்லயே இல்லை. குளிக்கலாம் வாங்க மக்களே. வாவ், வேற தண்ணி செமையா வருது. மக்கள் தைட வேற மாதிரி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள் K7 நம்ம அசோக் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே மக்கள், நம்ம அசோக் ப்ரோ திடீர்னு ஃபோன் அடிச்சு, ப்ரோ கொடிவேரி உங்க ஏரியா தாண்டி தான் இருக்கு, அங்கிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. சரி பிரதர் வாங்க பிரதர், ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் ரொம்ப நாளாக இந்த இடையில ஒரு 2-3 மாதம் வீடியோ போடல. ஆச்சு நம்மளுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக ஒரு நேச்சுரலான பிளேஸ்க்குலாம் போனால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நம்ம பழைய வீடு நம்ம அந்த பூஸ்ட்டை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால நானும் அசோக் ப்ரோவும் கொடிவேரி கிளம்பிட்டோம். நம்ம ஊரெல்லாம் தாண்டிட்டோம் மக்கள். நம்ம ஊரெல்லாம் தாண்டி இப்போ நான் இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையம் ஊர் இருக்குல்ல, அந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கேன், திங்களூர் ஏரியா. இந்த கோபிச்செட்டிப்பாளையம்னா நல்லா பசுமைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பசுமையும் இருக்கும், அதே சமயம் இந்த ஏரியா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டாங்கடு திங்களூர் ஏரியான்னு சொல்லுவாங்க. திங்களூர் அப்பச்சிமார் மடன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸுங்க ஈரோடு மாவட்டத்தில். இப்போ இந்த ஏரியா பாருங்களேன் மக்கள், எனக்கு உங்களுக்கு தெரியும்ல, நான் எல்லா வீடியோலையும் காமிச்சிருப்பேன். அதாவது இந்த மாதிரி ஏரியா எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து விவசாயமே வந்து மலையை நம்பி வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இந்த வானம் பார்த்த பூமி. பனைமரம் அதிகமாக இருக்கும். ஒரு ஏரியாவில் பனைமரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏரியா வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு சிலர் வந்து கிணறு வெட்டி கிணத்துலேருந்து தண்ணி பாய்ச்சுவாங்க. மற்ற எல்லாமே இந்த சோள பயில எடுத்துட்டீங்கன்னா விதைச்சு விட்ருவாங்க, ஓலை ஓட்டி விட்ருவாங்க, வச்சு விட்ருவாங்க. மழை வேஞ்சா வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இல்லை, இந்த மாதிரி ஏரியா தான். இந்த மாதிரி ஏரியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இங்கிட்ட இன்ட்ரோ போட்டலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு மக்கள். சரி ஓகே, இப்போதான் எல்லாம் நினைப்பீங்க வந்துட்டாண்டா பழைய ஏசா அப்படின்னு சொல்லிட்டு படன்னு பேசுறாங்களா, எனக்கே வர கொஞ்சம் ஒரு புஷ்டப்பாக இருக்குது. சரி ஓகே ப்ரோ, போகலாமா ப்ரோ? போகிறோம். பக்கத்தில் தான் வந்து பண்ணாரி மாரியம்மன் கோயில், அங்கிட்டு போயிட்டு சாமி தரிசனத்தையும் போடுறோம், கொடிவேரி போகிறோம், குளிக்கிறோம், ஜாலியாக சில் பண்ணிட்டு மீன் சாப்பிட்றோம். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்மளுடைய பிளானில் இருக்குது. போகலாம் ப்ரோ. ஓகே வாங்க போகலாம் மக்கள். அப்படியே பாருங்க பேக் கேமராவில் தெரியுதா? அடாடாடாடா காத்தடிச்சு அடாடா மக்கள்ஸ், இங்கே பாருங்க மக்கள்ஸ். அப்படியே அடாடாடாடாடா செமையாக இருக்குல்ல. இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரி விவசாயத்தை பார்க்க முடியுமாங்கிறது சத்தியம் டவுட் தான். அன்றைக்கெல்லாம் வந்து உலகம் எப்படி மாறுது எங்க, கிட்டத்தட்ட இப்போ நான் பிறந்து 20 வருஷத்துல இப்போ எனக்கு வயசு சம்திங் 20 + 20 + சம்திங்கு. இப்போ நான் வருஷத்துல எவ்வளோ மாறிடுச்சு. இன்னும் 100 வருஷத்துல எவ்வளோ மாறிடுது பிரதர். அன்னைக்கெல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்களா இல்லை வேற டேப்லெட்டுக்கு சாப்பிட்றாங்களான்னு தெரியாது. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குமானே தெரியாது. சரி பிறக்கலே வாங்க போகலாம். இருக்கும்போது நம்ம அனுபவிச்சு காமிச்சிக்கலாம், வீடியோ போட்டுருவோம். நாளைக்கு யூடியூப்னு இருந்துச்சுன்னா வருங்கால தலைமுறையில பார்த்து தெரிஞ்சுக்கல போகலாம் பிரதர். ஏன்னா நாளைக்கு யூடியூப் இருக்குமா இருக்காதான்னு தெரியாதுல்ல, அதனால தான். இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை தான் மக்கள் நினைச்சோம். சந்தோஷமா வாழுங்க, ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. மக்கள் ரோட்ல இருந்து இறங்கி நடக்கிறேன், அப்போனா கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி. வேற எதுக்கு எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, கரும்பால் கம்மங்கூழ்லாம் பார்த்தா நிறுத்துவோம். அதே மாதிரி நொங்கு சீசன் ஆரம்பிக்க போகுது. சம்மர் சீசன் வருதுனாலே நொங்கு சீசன் ஆரம்பம். இங்கே வாருங்க மக்களே. அக்கா உங்களை எடுக்கலக்கா, நொங்க மட்டும் எடுக்கிறேன். இங்கே வாருங்க மக்கள், நொங்கு வச்சுருக்காங்க, சாப்பிடலாமா? எவ்வளோ நான் நொங்கு? 10 பீஸ் 50 ரூபாய்ங்க. 10 பீஸ் 50 ரூபாய்ங்களா? எப்படிங்கண்ணா இது? 10 இருக்குங்களா? சீசன் வரலைங்களா? சரிங்கண்ணா, இது 10 பீஸ் 50 ரூபாயில் இருக்குல்ல, அது கொடுங்க மக்கள். 10 நொங்கு பீஸ் 50 ரூபா. ஒன்றில் வந்து 3 இருக்கும், 2 இருக்கும், கலந்து இருக்கும். கொஞ்சம் நல்லா இலை நொங்கா பார்த்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, தெரியுதா? அந்தந்த சீசனில் கிடைக்கிறத அந்தந்த சீசனுக்கு சாப்பிட்டோம்னாலே பெரும்பாலும் நோயை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாக்டர்கள் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணுற வழக்கம் உண்டு. நான் ஒரு 5 பீஸ் கொடுங்க, சாப்பிட்டு கூட வாங்கிக்கலாம். மக்கள் சாப்பிடலாமா ப்ரோ? சாப்பிடலாம் பிரதர். ஓகே, இந்த மாதிரி ஒரு பீஸு 10 பீஸ் 50 ரூபா. இது வந்து நம்ம நான் சொல்ல இந்த கிராமத்துல ஏரியா மாதிரி தான். இதெல்லாம் கிராமத்தோட சேர்ந்தது தான். சுத்திலும் பாருங்க எல்லாம் காடு தான். இங்கே 10 பீஸ் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே 10 பீஸ் வந்து டவுன்ல 100 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு வித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தெரியல எவ்வளோன்னு தெரியல. என்னுடைய கணிப்பு எப்படி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆங்க மக்கள். நல்லா இருக்குங்கண்ணா. இந்த வெளியே இந்த வெள்ளை கலர் இருக்குல்லங்க, மேலே தொப்ப மாதிரி இருக்குல்ல, அதோட தான் சேர்த்து சாப்பிடணுமா, அதான் சத்தமா. இங்க பாருங்களா, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பார்த்தா விட்டுறாதீங்க மக்கள். நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
பீஸ்க்கெல்லாம் அது ஒரு பீஸ் எடுத்துங்க. சரி. காய்ச்சின பாலில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உங்களுக்கு சுகர் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. பாலில் பீஸ் எடுத்து போட்டு பணம் கற்கடு போட்டு கொடுக்கலாம். பாலில் வந்து நொங்கு பீஸ் இருக்கலாம், அதை போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்களாமா. மிக்சியில் அடிச்சு கூட கொடுத்தாங்கன்னா அந்த வெளி தொப்பை இல்லாமல் கூட, ஏன்னா வெளியே உங்கள் லைட்டாக அது துவக்கிற மாதிரி இருக்கும். உள்ள அந்த கிருமி மாதிரி இருக்கலங்க நொங்கு, அந்த நொங்கை மட்டும் போட்டு பனங்கற்கண்டெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, ஓகே மக்களே, சாப்பிட்டு மீட் பண்றேன். இப்போ 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பிரதர். 5 பீஸ் தான். 10 பீஸ் 50 ரூபா சொன்னார்ல, 5 பீஸ் 25 ரூபாய் நம்மளுக்கு வயிறு நம்பி மாட்டு இருக்குது. சரி மக்கள், சாப்பிட்டு மீட் பண்றேன். மக்கள்ஸ் ஆக்சுவலாக என்ன கொடிவேரிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே வந்து மீன் ஃபேமஸ் தான். ஆனால் இங்கே கல் மீன் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஆனால் இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து போகிற வழியிலிங்க, இது என்ன ஊர் அப்படின்னா சிறுவலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு இடத்துல வந்து கல்மீன் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து Continue on Erode Road for 3 kilometers. இருங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க மக்கள்ஸ், புளியந்தோப்புக்குள்ள ஒரு கடை கல்மீன். ஜம்முன்னு கல்மீனை இங்கே சாப்பிட்டு அங்கிட்டு போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம். ஏன்னா நம்ம குளிச்சுட்டு மீன் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறோம் மனசு கொஞ்சம் ஒப்பாது. இதை சாப்பிட்டு குளிச்சுட்டு போனோம் மனசு அதை ஏற்றுக்கும். வாங்க காமிக்கிறவங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், மீன் வச்சுருக்காங்க, மசாலா போட்டு வச்சுருக்காங்க. சரிதா பீசஸ்ஸு பாருங்க போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. கல் மீன் எவ்வளோக்கா பீஸு? 30 40 ரூபா பண்ணிட்டீங்களா? 30 முடிஞ்சா? ஓகே 30 ரூபா பீஸ் முடிஞ்சாமா? 40 ரூபா பீஸ் இருக்காமா? ஓகே மக்கா, 2 பீஸ் சொல்லுவோமா? சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லிக்கலாம். ஆக்சுவலா அந்த கடைக்காரக்கா 2 எடுத்து போடுதுங்க அப்படின்ட்டு ப்ரோ. நீங்களே எடுத்து போடுங்க ப்ரோ, பெரிய பீஸா எடுத்து போடுங்க. இல்லைங்க நான் எடுக்கட்டா? நீங்க எடுங்க. வாங்க மக்கள், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம லிஸ்ட்லயே இல்லை. கிடைக்கலாமா? கல்லெண்ணெய் சுத்தமான கல்லெண்ணெயா இருக்குது? சுத்தமான கல்லெண்ணெய். ஓ ரைட் மக்கள்ஸ், இங்க பாருங்க மக்கள், சுத்தமான கல்லெண்ணெய் யூஸ் பண்றாங்க மக்கள். சூப்பருங்க. கேட்டு தானே? சுத்தமான கல்லெண்ணெய் தானே? ஓகே. மணக்குது. நானும் கூட கொஞ்சம் அவசரப்பட்டோம் நினைச்சு. உண்மையான சுத்தமான கல்லெண்ணெய் தான். மற்ற பக்கம் பாமாயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, வேற மாதிரி. அருமைங்க. வேற மாதிரி நம்ம பீஸ் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. நம்ம கூட இன்னொரு பீஸ் சேர்த்து போட்டிருக்காங்க. எதனால நீங்க பாமாயில் யூஸ் பண்றது இல்ல? வரமாட்டாங்க. ஒரு பீஸ் 40 ரூபாய்க்கு வித்தாலும் ஒருத்துங்க. இந்த மாதிரி நீங்க நல்ல எண்ணெயில ஓட்டு கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு, சாப்பிட்றவங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதான் உண்மை. பாருங்க மக்களே, தெரிகிறதா? ஜம்னு பொரியுது. மக்கள் அங்கே மீன் பொரிஞ்சிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்து நம்ம அம்மா வந்து வெங்காயத்தை அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு டைமுக்கு ஒரு 2-3 டைம் கேட்டேன் மக்கள், ஒரிஜினல் கல்லெண்ணெய் தானே? அதுக்கு அண்ணன் சொல்லிட்டு ஆமான்னு தான் சொன்னார். ஏன்னா ஒரு டவுட்டு தான். ஏன்னா கல்லெண்ணெய் ஒரிஜினல் கல்லெண்ணெய் ரேட் அதிகமாக, மேக்ஸிமம் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பாமாயில் தான் யூஸ் பண்ணுவோம். பாமாயில், இந்த வெஜிடபிள்ஸ் ஆயில் அதை யூஸ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, சூப்பர். அந்த விஷயத்துக்காக மீன் சாப்பாடு. ஒரு திருவள்ளூருங்களா? வெயிலுக்கே தெரியல. மூப்பஞ்சாலை சிறுவலூர் தாண்டி, கொலப்புலூர் டு சிறுவலூர். இது சத்தியமங்கலம் வர வழிங்களா? கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம். கோபிச்செட்டிப்பாளையம் எங்க இருக்குதுங்க? ஒரு 10 கிலோமீட்டர்ல. 10 கிலோமீட்டர்ல இப்படி தான் போகணுங்களா? மக்கள், இது வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ரூட்டு, பெருந்துறையிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற ரூட்டு. அதில் வந்து மூப்பஞ்சாலை, சிறுவலூர் பக்கத்தில், சிறுவலூர் தாண்டிங்க. சிறுவலூருக்கு கொலப்புலூருக்கு சென்ட்ரு. சிறுவலூருக்கு கொலப்புலூருக்கு சென்றுங்க. இது நீங்க அது வெங்காயம் இதாக இருந்துட்டு இருக்கீங்க? இது வந்து வறுவல் போடுறது. பள்ளி வளைக்குங்களா? ஓ சரி. எங்க உள்ள வறுத்துட்டு இருக்கீங்களா? ஓ இதெல்லாம் இதுமே கிடைக்குமா? ஆர்டர் சொல்லிட்டா செஞ்சு வச்சிருவீங்க? வாத்து புறா எல்லாமே வா. ஏன் எப்படி செஞ்சா அண்ணன் கடையை தனியாகவே வர வீடியோ எடுக்கலாம். சரி, இன்னொரு வரணும். நம்ம கடை நம்பர் சொல்லிடுறீங்களா மக்களே? இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்கல்ல.
90 25 90 25 94 94 11 28 11 28. ஆமா. ஓகே, அதுதாங்க அண்ணனுடைய நம்பர் ஸ்க்ரீனில். சாப்பாடு பச்சை புளி ரசம், சாப்பாடு பச்சை புளி ரசம், நாட்டுக்கோழி கேட்டாலும் செஞ்சு தருவோம். கிராஸ் கேட்டாலும் செஞ்சுருக்கு, பிராய்லர் ஆனாலும் செஞ்சுருக்கீங்க, வாத்து புறா எல்லாமே இருக்கு. மட்டன் செய்யறதுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? செய்யறதுக்கு பிராய்லருக்கு 200, கிலோவுக்கு. நாட்டுக்கோழி மட்டனுக்கெல்லாம் 250. நாட்டுக்கோழி மட்டனுக்கு 250, மட்டனுக்குங்கண்ணா 250. ஓகே ஓகே, சரி 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 சரி. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, இங்கே வெட்டிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் மக்கள்ஸ். இது வந்து பள்ளிவளைன்னு சொல்லுவோம். உள்ள தேங்காய் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த கறியோட எடுத்து தேங்காய் பருப்பு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். இந்த பாருங்க, உள்ள அம்மா அங்கே தாளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இருங்க காமிக்கிறேன் மக்களே, தெரிகிறதா? நாட்டுக்கோழிங்களா பிராய்லர்? அது பிராய்லர். பிராய்லர் பள்ளி வளையங்க. இதில் வேணா தேங்காய் பருப்பு போடுவாரா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். செம மக்கள், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. இங்கிட்ட பாருங்க மக்கள், உள்ள வண்டி போடுவீங்களாண்ணா? உள்ள போடுறதா தானே? சரி, போட்டு விடுங்க, அதையும் கவர் பண்ணிடுவோம். கொத்தமல்லி பொடி போட்டு தேங்காய் பருப்பு உள்ளே போட்டு விட்டு ஒரு தாளிச்சு விடுவாங்க. இது டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குங்க. இது ஆர்டர் சொல்லியிருக்காங்கண்ணா? கடைக்கு தானா? ஓகே ஓகே. இது எவ்வளோண்ணா பிளேட்? எவ்வளோ வைக்கிறீங்க? ஒரு பிளேட் எவ்வளோ வரும் கறி? 100 கிராம் மேலே வரும். 100 கிராமுக்கு மேலே வரும். ஒரு பிளேட் வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க மக்களே. சரிக்கிறதா? சரி, ரைட்டு. இன்னைக்கு இதுலேயும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு இங்கேயே எல்லாம் ஜம்மு சாப்பிட்டு கொடிவேரில் குளிக்கிறோம். பண்ணாரி கோயில் சாமி போகிறோம். இதான் இந்த பிளான். எனக்கு ஒரு மனசில் தான் இருந்துச்சுங்க. சரி, கொடிவேரியை குளிச்சுட்டு மீன் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி கோயிலுக்கு போகிறோம்னா மனசு ஒப்பாதேன்னு. இங்கே சாப்பிட்டு அங்கே குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மனசு தான் யாருண்ணா? நம்ம ஊர் விளக்கிட்டீங்கண்ணா. ஆமாம், கொடுமுடிங்கண்ணா, கொடுமுடி சிவகரி தெரியல. ஓகே மக்களே, சூப்பர். சிவகரி இல்லைங்களா? சரி 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 சரிங்க. இது அம்மாங்கண்ணா? அக்காவா? ஓகே ஓகே மக்கள், அண்ணாவோட அக்கா. ஓகே மக்கள், மீன் அப்படியே ரெடி ஆகிடுது. இது என்ன மீனுங்க அக்கா? நெய் மீனா? ஓகே ஓகே மக்கள், நெய் மீன். சரி, உட்காரலாங்க, சாப்பிட்லாம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. சாப்பிடலாம் பிரதர். 2 மீன் சொன்னேங்க, ஆளுக்கு ஒவ்வொன்று. வாவ் மக்கள்ஸ், பாருங்க மக்கள்ஸ், ஜம் 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 ஜம்னு வந்துருச்சு பிரதர். டேஸ்ட் விட்டு பிரதர். பெப்பரா? ஓகே ஓகே. ஓ, எலுமிச்சம்பழம் எல்லாமே இருக்குதுங்க. பாருங்க, எலுமிச்சம்பழம் போதும் ஒன்று மக்கள்ஸ். கட்டமாக பெப்பர் தூளை கொட்டி வருகிறார் அசோக். ப்ரோ வந்து அங்கே எலுமிச்சம்பழம் வேணா யூஸ் பண்ணிக்கங்க. லைட்டாக மட்டும். ஓகே, உங்கள் விருப்பம் ப்ரோ. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிடுங்க பிரதர். எலுமிச்சம்பழம் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி. ஆஹா பிரதர், நம்ம எண்ணெயில் பொறுத்து சாப்பிட்ற விட இந்த மாதிரி கல்லில் போட்டு சாப்பிட்றோம்ல, கல் மீன், அது வேற மாதிரி இருக்கும் பிரதர். இருறா சாப்பிட்டு சொல்கிற அப்படிங்கிறீங்களா? நேச்சுரா மற்ற பாமாயில் எதுவுமே இல்லாமல் இவங்களே ஆட்டின எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் நல்லா இருக்கு. அதான் கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக இருக்கு. கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக இருக்கா? கிறிஸ்பி முறுமுறுப்பு எல்லாம் ஒன்று தான். முறுமுறுப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே மக்கள், சாப்பிடலாமா? நம்மளுடைய ஹைலைட்ஸு. எனக்கு எலுமிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும். லைம் ஃப்ளேவர் வந்து எலுமிச்சம்பழம் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஊற வச்சுருவேன் மக்கள் எலுமிச்சம்பழத்துலேயே. பெப்பர் கொடுங்க பிரதர். பெப்பரை போட்டுவிட்டு ஓகே பிரதர், தாங்க. நெய் மீன் சாப்பிடலாமா? மக்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன்னா முள்ள முழுக்கிட்ட மக்கள், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வருஷம் பயமாயிருச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். ஒரு பிளேட் சிக்கன் சொல்லியிருக்கேன். நானே அவசரத்தில் மீனுங்கிறதே மறந்துட்டேன். கறி நினச்சி நான் பாட்டுக்கு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுண்ணே. அவ்வளோங்களா? ஃப்ரெஷ் தான், சதை மட்டும்தான் இருக்குது. சதை மட்டும் தான் இருக்குது. நெய் மீன் அப்படி தான் இருக்கும் மக்காஸ். காரு பாருங்க. வெங்காயம்,
அல்டிமேட்டுங்க. அசோக் ப்ரோ முன்னாடியே நான் காலி பண்ணிட்டேன். ஓகே மக்கள், சிக்கன் உள்ள ரெடி ஆகிட்டுக்கல. பள்ளிப்பாளையம் சாப்பிடலாமா? சொல்லிட்டேன், நான் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டேன். வரட்டும் மக்கள். தேங்காய் பருப்பு போட்டார் பார்த்தீங்களா பள்ளிப்பாளையம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணுமாம்மா, தெரிகிறதா? ஓகே வேகட்டுமுங்க, சாப்பிடலாம். ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடுவோம். நான் நினச்சேன் கொடுப்பாரா மாண்டாரான்னு நினச்சேன். ஏன்னா நம்மளா கேட்டு வாங்கி கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அவரே கொடுத்தாரு. ஓகேண்ணா சாப்பிட்டு பாருங்க அப்படின்றாரு. சரி வந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டட்டு மக்கள், சாப்பிடலாம். மக்கள்ஸ் ஃபைனலி அன்னார் போட்டு வந்துட்டாரு. கொடுங்கண்ணா. வந்து விட்டது பிரதர். பள்ளிப்பாளையம் சிக்கன். அண்ணா எவ்வளோங்கண்ணா? 80 ரூபாயா? எங்களுக்கு 100 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்களா? ஓகே 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 மக்கள், நம்மளுக்கு எங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு போட்டிருக்காரு. ஒரு பிளேட் வந்து 80 ரூபாய் விற்கிறாருங்க. சரிங்களா? 100 ரூபாய்க்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. பிரதர் சாப்பிடலாமா? ஓகே பிரதர். மிளகா பள்ளிப்பாளையத்துக்கே உண்டான மிளகா. அப்புறம் வந்து தேங்காய் பருப்பு. தேங்காய் பருப்பு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஆரம்பித்து விட்டார் அசோக் ப்ரோ. சாப்பிடுங்க, சாப்பிடலாம் பிரதர், சாப்பிடலாம் பிரதர். ஓகேங்க மக்கள், அசோக் ப்ரோ ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா உரப்பா இருக்கு ப்ரோ. நல்லா உரப்பா இருக்கு, காரமாக இருக்குது. நிறைய மசாலா போட்டாங்க மக்கள். சொல்ல இங்கே பாருங்க, கறி ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இது வந்து கல்லீரல் இன்னும் இருக்குதே. இந்த இல்லை சாதா பிரதர், கொடுங்க பிரதர். சாதா அப்பளையே சாதா சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த தேங்காய் பருப்பு ஒரு உள் பீஸு. இது என்னது கணையமே என்னன்னு தெரியல. கணையா சாதா தேங்காய் பருப்பு 3 சேர்த்து அடிக்கிறோம். ஈரல் சாப்பிட்றேன். ஈரலா? போடு, தகிட தகிட சாப்பிடுங்க பிரதர். சாப்பிடலாமா? கொடிவேரி ஆல் டைம் 2 வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? முதல்ல ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டு நல்ல வியூஸ். அது 2வது வீடியோ நல்ல வியூஸு. ஸோ காட்டினதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ரோட்டு மேலே சரிதா, புளியந்தோப்புக்குள்ள ரோட்டு மேலே இப்படி உட்காந்து சாப்பிட்றது தனி சுகம் மக்கள். இந்த மிளகா இருக்குல்ல, காரமாகவும் இருக்கும், அதே சமயம் உள்ள அந்த ஊண்டு இருக்கும், நல்லா இருக்கும். மெயின் இந்த பள்ளிப்பாளையத்தில் இப்போ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க, இந்த தேங்காய் பருப்பு தான் தரோம் மக்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கே பாருங்க எத்தனை மிளகா பாருங்களேன். எல்லா பேப்பையும் உதுத்திட்டு இந்த மாதிரி செய்வாங்க. அப்பா நல்ல காரம் மக்கள். இதில் மிச்ச கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணலைங்க. அதில் வந்து கொஞ்சம் சாப்பாடை போட்டு வெரைட்டி சாப்பிட போகிறோம். சும்மா லைட்டாக போடுங்க. அப்போ 2 பிளேட் சாப்பிட கொடுத்துருங்க பிரதர். சரிங்க, அப்படி நான் பண்ணிட்டா அந்த மிளகாயோட ஒரு பெரட்டி. அப்பா செம சூடு பிரதர். மக்கள் நம்ம சட்டி சோறு செய்வோம் இல்லைங்க, கறியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கடைசியில் வடச்சட்டியில் ஓட்டு பெரட்டி திம்பமில்ல, அந்த மெனிக்கே இங்கே வந்து மிச்சிருக்கிற கிரேவியில் அப்படியே பெரட்டி நல்லா சுடு சாப்பாடு, செம சூடு பிரதர். சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா பிரதர்? சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க. ஆல்ரெடி மூக்கெல்லாம் ஒழுகுது சளி. காரம் செம்மையா இருக்கு. எடுத்து சாப்பிடுங்க மக்கள். எனக்கு லைட்டாக சளி பிடிச்சிருந்துச்சு. சாப்பிடலாமா? நல்லா அப்படியே எடுத்து மிளகாயோட அவசியம் நண்பா. வேற லெவல் நண்பா. நல்லா இருக்கா? கண்ணெல்லாம் கலக்குதுங்க. நல்ல காரம். இந்த மிளகா காரம் ஒன்றும் பண்ணாது. இதில் போட்ட மசாலா காரம் தான் நம்ம கொஞ்சம் பாதிக்கும். நல்லா இருக்கா? இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணுறேன் ப்ரோ. மக்கள் 2 பிளேட் சாப்பாடு சொல்லியிருக்கோம். சாப்பாடோட சாப்பிட்டு நல்லா வயிறாம சாப்பிட்டு போய் கொடிவேரி அணையில் குளிச்சோம்னு நீங்கள் வேறு மாதிரி இருக்கும்.
இன்னும் கொடிவேரியே போல, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம். ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்கட்டும், சும்மா கொடிவேரி போயிட்டு அதெல்லாம் 2 வீடியோ பண்ணிட்டோம் மக்கள். இன்னைக்கு பார்த்தீங்களா எப்படி ஒரு மொமெண்ட்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கிறோம்னு, வேற மாதிரி அந்த வாழை இலையில அந்த டேஸ்ட் பட்டு செம்மையா இருக்கு. ரோடு நல்லா இருக்கு. கிரீன் சிட்டின்னு சொல்லி கோபி சிட்டியோட இருந்து அவங்க ஒரு குரூப் பண்ணிருக்கு. ஓ சரி சரி சரி. 5:30-6 மணிக்கு அந்த வெடிஞ்சது நல்லா இருக்கு. அதான் ரோடு நல்லா இருக்கு. அதனால தான் ஒரு கிளிப் எடுத்தேன். நான் டவுன் பஸ் போனது நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்ம ஊர் டவுன் பஸ் வில்லேஜ் வைப்ஸ். ஏனுங்க மக்களே, இங்கே வந்தால் கொஞ்சம் ஸ்லாங் மாற்றணுமுங்க. ஏன்னா நிறைய ஸ்லாங் அப்படி தான் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து ஏங்க வாங்க போங்க, ஏனுங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. அடுத்து பாருங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்றோமுங்க. குழம்பு வைங்க இருக்கிறேங்க. ஸ்லாங் நல்லா இருக்கு. நல்ல முறையாக அது மேலே வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இருங்க பிடிக்கிட்டீங்களா? ஓகே ஓகே. டேபிளில் மஞ்சள் பொடி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. அது உள்ள உட்காந்து சாப்பிட்றத விட வெளியே உட்காந்து சாப்பிட்டா மரத்துல நல்லா இருக்கு. உங்க பேர் என்னங்க? என் பேர் சாந்தா. சாந்தா. சரி சரி. வீடியோ எடுக்க நாங்க தான் டைம் எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்காங்களா? எடுக்கிறாங்க. நீ என்ன? சரி சரி ஓகே. நம்ம சாந்தா அம்மா நம்மளுக்கு ஜம்முன்னு டேபிள்லாம் போட்டு சாப்பாடுலாம் வச்சு குழம்புங்க. ஏன்னா இங்கே சாப்பிட்டு போயிடலாம் மக்கள். இவ்வளோ தூரம் சாப்பிட்டா அப்புறம் என்னங்க குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேலை முடிஞ்சாங்க, ஜம்முன்னு குளிக்கலாம். ஊத்துங்க பிரதர். என்ன பிரதர்? லைட்டாக ஊற்றவா ஹெவியாக ஊற்றவா? லைட்டாக ஊற்றுங்க, மறுபடியும் ஊற்றி வச்சு சாப்பிடலாம். தயிர் ரசம்லாம் இருக்குதுங்களா? பச்சை ரசம்லாம் இருக்கா? இன்னைக்கு இல்லை, பச்சை ரசம் இல்லை. தயிர் வாங்கிக்கலாம். தயிர் வேணா ஆப்போசிட் பேக்கெட் இருக்கு, வாங்கிக்கலாம். மக்கள் சாப்பிடலாம்ங்க ப்ரோ. சாப்பிடலாம் பிரதர். இங்கே வாருங்க மக்கள். சரிதா? எஸ். குழம்பு தண்ணி குழம்பு மக்கள். தண்ணி குழம்பு வீட்டில் மேலே தண்ணி குழம்பு. அப்படியே சுருக்கு நேருது. அந்த குழம்பு எடுத்து ஊத்துங்களேன் ரைட்டா மக்களுக்கு. காட்டல தண்ணி குழம்பு மக்கள் நல்லா இருக்கும். போதும் பிரதர். அப்படியே குழம்பு தீரத்தையே மோந்து ஊற்றி எனக்கு சாப்பாடு சாப்பிட்டு உண்டான கணக்கு எவ்வளவோ அந்த கணக்கு கொடுத்துட்டு போயிடலாம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு தயிர் வாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அதை போகிறாங்க பாருங்க. குழம்பு கொலை ஒழுகுதுங்க. ஓகே ஓகே மக்களே, ஜாலியாக சாப்பிட்றோம். கிளம்பலாம். சாப்பிட்டு கிளம்பல போய் குளிக்கலாம். நல்லா இருக்கா பிரதர்? மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறீங்களா? நான் நினைச்ச வைக்கல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை. நோ பிளான். அதுவாக அமையிறது, எதர்ச்சியாக அமையிறது. கோயின்சிடென்ட். பரவாயில்ல மக்களே. அடுத்து பாருங்கள். நான் கேசவண்ணா இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஊத்துருங்க, லைட்டாக ஊத்துருங்க. சரிங்கண்ணா மக்கள். இங்கே பாருங்க, அண்ணனே ஊத்துறாரு. கிடைக்கும் அந்த கஸ்டமரே நம்மளுக்கு ஊத்துறாரு. போதுங்கண்ணா. மக்கள் என்ன ரசம்னா தாளிச்ச ரசம் தான். பச்சைப்படி ரசம் வேணாலும் வாங்கிக்கலாம். போதுங்கண்ணா. அண்ணா நம்ம பேருங்க? எந்த ஊருங்கண்ணா? சரி அடிக்கடி வந்துடுவீங்களா? ஓகே சரிங்கண்ணா. மக்கள் பச்சைப்படி ரசம் இருங்க மக்கள். அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் மக்கள். அடுத்த கட்டமாக ரசத்தோட சாப்பிட்றோம். வருது தயிர் எடுத்து காமிச்சிருக்கேன். இதை பார்த்தீங்களா இல்லையா? தயிரும் இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு ஒரு புடி தான் மக்கள். இது பிளானே இல்லை மக்கள். சும்மா ஒரு 2 கல்மீனை போடுறத பார்த்தா 2 கல்மீனை சாப்பிட்டோம். ஒரு பிளேட்டு சிக்கன் பள்ளிவளையை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி மீல்ஸில் ஆரம்பிச்சிட்டோம். குழம்பு, ரசம், தயிர் தரமாக இருக்குவாங்க. இது எல்லாத்தோட ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புளிய மர தோப்பு தான். ரோட்டோரத்தில் புளிய மர தோட்டத்தில் இந்த மாதிரி உட்காந்து, அது ஒரே இலையில நம்பங்கூட அதெல்லாம் அதுவாக அமையணும் மக்கள். இதுக்கெல்லாம் ஒரு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி வைங்களா. இன்னைக்கு டே சூப்பராக அமைஞ்சிருக்கு. கடவுளுக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த கடையில் இப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். குழம்பு ரசம் இது சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரே இலையில இப்படி ஜாலியாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அவங்கள ஒரு விதமாக பார்க்குறாங்க. என்னடா அவனுக்கு வந்தானுங்க, மீன்ல ஆரம்பிச்சானுங்க, கருதுனானுங்க, இப்படி ஒரே இலையில விட்டு டேபிள்லாம் போட்டு ஒரே இலையில விட்டு சாப்பிட்றானுங்க அப்படின்னு. தயிருங்க வாருங்க மக்கள். நல்லா கெட்டி தயிராக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் காட்டுறதுங்காட்டி
நல்லா இருக்கு. ஐ ஆம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு மக்கள். பிரதர் வயிறு நிறைந்ததா? மனசு நிறைஞ்சதா? வயிறு நிறைஞ்சாலே மனசு நிறைஞ்சிடல. அதுதான் அந்த ஒரிஜினல் வயிற்றுல தான் கடவுளை எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஊத்துங்க பிரதர். சரி ஓகே மக்களே, சாந்தாமா வருதுங்களா? சரிங்க, நல்லா பண்ணுங்க மக்கள். நீங்க பெருந்துறையிலிருந்து கொடிவேரி போனீங்கனாலோ கோபிச்செட்டிப்பாளையம் போனீங்கனாலோ கொளப்பலூருக்கும் சிறுவலூருக்கும் சென்டர்ல இந்த ஊர் பேர் வந்து முப்பஞ்சாலை வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்துச்சு. கல்மீன் சூப்பரா இருந்துச்சுங்க. சரிங்களா, பார்த்துங்களாண்ணா? ஓகே ஓகே வரேங்க. சரி போகலாம் மக்கள். டோட்டலாக வந்து 250 ரூபாய் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க நம்மளுக்காக, அவ்வளோதான். இல்லைன்னா இன்னும் ஜாஸ்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி போகலாம் மக்கள். பாய் பிரதர். மக்கள்ஸ் நம்மளுக்கு குழம்பு ஊத்துனாருலங்க, அந்த அண்ணன் கிட்டையும் அப்படியே ஜாலியா பேசிட்டு அவர் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாரு. ஏதாவது வாட்டர் வாஷ் ஓப்பன் பண்ண போறாராமா இங்க. ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, ஓப்பன் பண்ணிட்டு சொல்றா பண்ணாரு. சரி பண்ணிக்கலாம் விடுங்க, அடுத்துட்டு வரும்போது பண்ணிக்கலாம் பண்ணிட்டு டாட்டா கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. கொடிவேரிக்கு போறோம், குளிக்கிறோம். மக்கள்ஸ் ஆக்சுவலா இந்த இடத்த பாருங்க மக்கள்ஸ், கண்டா மேனிக்கு ரோடு இருக்கு. இப்படி போவோம் அப்படி போவோம், அதுல லெஃப்ட் போவோம். முன்னாடி போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ரோடு வந்து பிரியும். எனக்கு உண்மையாலுமே இந்த இடம் வந்தா எனக்கு குழப்பம் மக்கள்ஸ், எந்த ரோட்ல போறதே தெரியாது. அதனாலதான் இந்த ஒரு பேர் குழப்பலூர்னு வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அங்கேயும் ரோடு பிரியும் மக்கள்ஸ். இங்க பாருங்களேன், இது கூட பரவாயில்ல. அந்த இடம் வந்து ரொம்ப குழப்பம் என்ன சொன்ன. சரி ரைட்டு, நேரு போய் லெஃப்ட் பிரதர். அவ்வளவுதான் மக்கள், சத்தியமங்கலம் சாலை பிடிக்க போறோம். இதுல லெஃப்ட் எடுத்தோம்னா left stay on Kolapalur, Sirvalur, Tingala Road, Perundurai, Satyaman. இது லெஃப்ட் பிரதர். நிறைய அந்த இடத்துல கட் ஆகுதா, முன்னாடி போட்டிருக்காங்க பாருங்க, சத்தியம் சின்னதான் போட்டிருப்பாங்க. போலாம் பிரதர். அவ்வளவுதாங்க, எங்கேயும் நிக்கிறதா இல்ல, நேர் கொடிவேரி தான். மக்களே நான் வீடியோ எடுக்க வேண்டாம் தான் நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி மேட்டாங்காட்ட பார்த்தாலே நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி சாலைகள்ல பயணம் பண்ண போதே மனசுக்கு ஒரு இதா இருக்கு பிரதர், நல்லா இருக்கும். ஏடுங்க மக்களே, அசோக் ப்ரோ அங்கே விட்டுவிட்டு உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஏரியா சைடு வந்து இந்த புகையிலை விவசாயமெல்லாம் வந்து கிடையாதுங்க. இந்த பக்கம் நான் சொன்னல, இந்த திங்களூர் குடும்பத்து, இந்த ஈரோடு மாவட்டத்தில் திங்களூர் பெரிய திங்களூர் தான். நீங்கள் திங்களூர் புகையிலை இருக்குமல்ல, அதெல்லாம் பயிரிடுவாங்க. இது விவசாயம் எப்படின்னு எனக்கும் தெரியாது, சும்மா ஜஸ்ட் நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வம். வாங்க பார்ப்போம். ஏன்னா இது நான் இப்போ வரைக்கும் வந்தோம்ல, இப்போ வரைக்கும் வந்து மேட்டாங்காடு, இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போன பொண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா வயக்காடு, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கியா தண்ணி எல்பிபி வாக்கியா லோயர் பவானி வாக்கியா போயும் அப்படியே மாறும். மேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன், இந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த மேட்டாங்காடுன்னு சொன்னலாம், அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடு இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் பண்ணி இந்த வாக்கியா தண்ணி பாயிற பாசனம், அந்த ஆத்து தண்ணி பாயிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பசுமையாக இருக்கும், அப்படியே மாறும். இதெல்லாம் நல்லா வாய்க்காடு மாதிரி தான் இருக்குது. வாங்க காமிக்கிறவாங்க. இங்கே பாருங்க மக்கள், இதுதாங்க புகையிலை. இது புகையிலைன்னா நம்ம வாயில போடுமே அந்த புகையிலைங்களா இல்ல பீடி தயாரிக்கிறீங்களா அதுவா? வாயில போடுறது பீடிக்கு எல்லாமே இதுதானுங்களா? பீடிக்கு வந்து இதனுடைய இலையை சுருட்டுவாங்க. அது இன்னமும் இப்ப குருசு கட்ட கட்ட எல்லாம் பொடிக்கும் எல்லாம் போடுறாங்க. இந்த நம்ம வாயில போடு அந்த புகையில என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பதம் போட்டு எல்லாம் போட்டு இனிப்பு பண்ண போட்டு கருப்பட்டி எல்லாம் போட்டு கருப்பட்டி எல்லாம் போட்டு தண்ணியில நனைச்சு இது பண்ணுவாங்க, பதப்படுத்துவாங்க. ஆமா. அப்புறம் எல்லாம் வாய்க்கும் போடுவாங்க. இது எவ்வளவு வருஷம் வெள்ளாமிங்க? இது என்ன 3 மாசம் வெள்ளாமை. 3 மாசம் வளர்ந்தா செடிதான், அது இலைதான் மேட்ரு. ஆமா. ஓ சரி சரி. இது எவ்வளவு நாள் ஆச்சுங்க நட்டு? இது நெட்டி 1 மாசம் ஆச்சு. செடி நடணுங்களா, நாத்து நடணுமா இல்ல விதையா? நடவு நடணும், நாத்து நடணும். நாத்தெல்லாம் இங்கேயே கிடைக்குங்களா? நாத்தெல்லாம் இந்த பக்கமே இருக்கு. சரி, இந்த 2 மாசத்துல அறுவடை பண்ணிடலாம். அது வாங்கிட்டு போறோம், என்ன வேணா பண்ணிக்குவாங்க. சரி சரி. நாம வழி போட்டு செடி கொண்டு வந்தோம்னா ஏதோ ஒரு விலைக்கு அப்புறம் வித்துடலாம், காய வச்சு மிக்கலாம், பச்சையும் வாங்கிட்டு போயிருவாங்க. பச்சையும் வாங்கிட்டு போயிருவாங்க. ஓ சரி சரி. இந்த பாருங்க மக்கள், இதுதாங்க அந்த போதை செடி, புகையிலை செடி. சரியா? இது வந்து அந்த வாயில போடுறோம்ல, அதுக்கும் இதுதான் பீடி வருதில்லைங்க, பீடிக்கு இதுதான், எல்லாமுக்கும் இதுதான். அதான். சரி ரைட்டுங்க, வரட்டுங்களா மக்கள்? பார்த்தீங்களா, சொல்லா எல்லாம் புகையில தான். இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் புகையில நிறையா போடுவாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சம் பாயிர அளவுக்கு இதுதாங்க.
தண்ணி ஊற்றணும். இது டக்குன்னு வந்துட்டு 3 மாசத்துல. 3 மாசத்துல. அப்புறம் கரும்புக்கு வாழை எல்லாம் போட்டா வருஷமாகுதுங்க. அதான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த கரும்பு வாழையெல்லாம் இருக்கும். இன்னும் போடுறீங்க. கோபி போக போக இருக்கும். அதான். சரி வரேங்க. சரிங்க மக்கள், அதான் சொன்னலங்க, இந்த ஏரியா தாண்டி இந்த கோபிச்செட்டிப்பாளையம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும். அங்கே அந்த கரும்பு வாழை அதெல்லாம் ரொம்ப அதிகம். அப்படியே பாருங்க கொடிவேரி சைடு இருக்குல்ல, கொடிவேரி ஆறு அந்த ஆத்து இருக்குல்லங்க, அது பாயிற இடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பசுமை, கரும்பு வாழெல்லாம் அதிகம். சரி மக்கள் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க எல்லாம் ஒட்டே அப்பா ஏக்கரா கணக்கில் போட்டிருக்காங்க மக்களே புகையில. சரிதா, இதெல்லாம் புகையில தான். மக்களே இங்க பாருங்க, இப்போ வரைக்கும் ட்ரையா இருந்த ஏரியாலாம் பாருங்க அப்படியே வெள்ளாம ஆரம்பிக்குதா, வாழை மறுபடியும் புகையில. அங்கெல்லாம் பாருங்க ஃபுல்லா வாழைங்க. அப்புறம் இங்க பாருங்க மஞ்சள், இதெல்லாம் தண்ணி இருந்தாதான் அந்த வெள்ளாமே பண்ண முடியும். இதுக்கு மேல ஃபுல்லா எல்லாம் கொஞ்சம் இதுதான் நல்லா பசுமை தான். சரி ஓகே, போயிட்டு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க மக்கள், மறுபடியும் இந்த பக்கம் பாருங்க எல்லாம் வாழை. ஒரு ஏரியா போனா அந்த ஏரியா எப்படி இருக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை மக்கள். அதனால இப்படி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பாருங்க மக்கள், வாழை நிறைய வாழை பயிரிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆத்து தண்ணி இருக்கெல்லாம் ஆத்து பாசனம் பாயிருன்னு நினைக்கிறேன். அதே சமயம் வாழைக்கு ஈக்குவலா இந்த புகையில இருக்குமல்ல, புகையில பாக்கு மரமா இருக்காங்க பாருங்க. எங்கெல்லாம் தண்ணி நல்லா வேணும். பரவாயில்ல, இந்த ஏரியாலாம் பசுமையா இருக்குப்பா. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு, கத்திரி செடி, எல்லா வெள்ளாமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா வெள்ளாமையுமே இங்க பண்றாங்க. கரும்பு பரவாயில்ல, எல்லா வெள்ளாமையுமே இங்க பண்றாங்க மக்களே. அடுத்து பாருங்க, இப்ப நாங்க போயிட்டு இருக்க ரூட் வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கா. இந்த ரூட் என்ன ரூட் அப்படின்னா, பெருந்துறையில இருந்து சத்தியமங்கலம் போற ரூட்டு, அதே சமயம் ஈரோட்ல இருந்து சத்தியமங்கலம் போற ரூட்டு. ரெண்டும் டச் ஆகிற ரெண்டு இணைக்கிற ரூட்டு தான் இந்த வாக்கியாக்கிற ரூட்டு. சரிங்களா? இது நேரு போய் எங்க போகுதுன்னா, ஈரோடு டு சத்தியமங்கலம் ரூட் இருக்குல்ல, கோபிச்செட்டிப்பாளையம் ரூட்டு, மெயின் ரூட்டு, அதுல போய் இணைய போகுதுங்க. அப்படியே பாருங்க, எல்லாம் பாருங்க, எல்லாமே பாருங்க, அப்பா வாழைதான் செம்ம பசுமையா இருக்கு. நான் சொன்னல, இதுல இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா பசுமை தான். இதுதான் ஈரோடு டு கொடிவேரி ரூட்டு. இது எப்பவுமே அந்த வழியில தான் வருவேன். இன்னைக்கு வந்து பெருந்தூர் வழியில போகலாம், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்ததுக்கு நல்ல கண்டென்ட்டும் கிடைச்சது எங்களுக்கு. இதுதான் பைபாஸ், கொடிவேரி ஈரோடு டு சத்தியமங்கலம் பைபாஸுங்க. ரைட், நேரு போய் ரைட் எடுத்தா கொடிவேரிங்க. பாருங்க போட்டிருக்கேன் பாருங்க, இவைக்கு இளங்கோவன் காங்கிரஸ்ல இருந்தாரு, அவரு இருந்தப்ப கட்டினது. மக்களே, கொடிவேரி அணை வந்தாச்சு, ஹைவே டிபார்ட்மெண்டோடைய போர்டு பார்த்தாச்சு. ஓகே, இங்க பாருங்க ஐயப்பசாமி குரூப் வந்திருக்கிறாங்க ஜம்முன்னு பஸ்ஸில். இப்போதான் வந்து இறங்குறாங்களாட்டு தெரியுது. ஜாலியாக வந்து ஒரு குளியில போட்டு தலைவர் கூட்டமெல்லாம் கிளம்புவாங்க. நம்ம அவ்வளோதான் மக்கள், சிறுத்தாண்டி பைக் அளவுடு இல்லை. இங்கே லெஃப்ட் சைடில் பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங்கை போட்டு அப்படியே பார்க்கல. தலைவண்டி கடை, மீன் கடைலாம் நிறையா இருக்கும் உள்ள, கருவாட்டு கடை அது இதுன்னு இருக்கும். ஓகே பிரதர், பைக்கை போட்டு வாங்க. இதான் பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, பைக் கார் பார்க்கிங், அதெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. அப்பா இங்கிட்ட போட்டுருங்க பிரதர். ஜிகிரு தண்டா 30. இப்போ எந்த தண்டாவும் குடிக்கிற நிலைமையில நாங்கள் இல்லை பிரதர். உண்மையாலுமே சாரி மக்கள், உண்மையாலுமே எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே அப்படியே படுத்துவங்களா இருக்குது. ஏன்னா அவ்வளோ இது என்னென்னு தெரியல, நல்லா சாப்பிட ஏன் பிரதர் மதன்னு நல்லா மதன்னு இருக்குது மக்கள். போய் குளிச்சோம்னா நல்லா இருக்கும். சரி மக்களே, இருங்க. டிக்கெட் எவ்வளோண்ணா? 20 ரூபாய்ங்களா? 20 ரூபாயா? என்னைதான் எடுத்துட்டு இருக்கிறேன். 20 ரூபாய்ங்க. இருங்க, பார்க்கிங் போட்டு. ஓகே, அண்ணங்கிட்ட டிக்கெட்டு 20 ரூபாயை போட்டு இவங்க குளிச்சுட்டு கிளம்புறாங்க. ஏன்னா 65 என்ன மக்கள், இது என்ன ஊர் அது? 65 தென் மாவட்டம்னு நினைக்கிறேன், விருதுநகரா என்னன்னு தெரியல. 60 தான் விருதுநகர்னு நினைக்கிறேன். பிரதர் வாங்க பிரதர், அப்புறம் சைட் அடிச்சுக்கலாம். சைடு கேவல பிள்ளைகளை சைட் அடிச்சிருக்கிறாரு. சரி, அவர் பேச்சுலரே அடிப்பாரு. பிரதர் இதான் பிரதர் கொடிவேரி. ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே 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 மக்கள் பாருங்க, முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கா பாருங்க. இதான் மக்களே என்ட்ரி, நுழைவுச்சீட்டு வாங்கும் இடம். அது போகிறது, இது வாரது நீர்வளத்துறை கொடிவேரி.
8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மக்கள். காலைல 8 மணிக்கு ஓப்பன் பண்ணால் 5 மணி வரைக்கும் வரலாம். ஓகேவா? கொடிவேரி நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. ஓகே, இருங்க. டிக்கெட்டை போட்டு ஒரு நபருக்கு 5 ரூபாங்க, 2 பேர்த்துக்கு 10 ரூபா போட்டுடலாமா? 5 ரூபா தாங்க டிக்கெட், ஒரு ஆளுக்கு 5 ரூபா தாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாய்க்கா போகுது பார்த்தீங்களா? இந்த தண்ணி என்ன தண்ணி அப்படின்னா வேற எந்த தண்ணி இல்லை. பவானி சேகர் டேம் போய் வீடியோ போட்டோம்ல, இங்கே பவானி சேகர்லேருந்து வர தண்ணி தான் இந்த தண்ணி. ஆற்றுலேருந்து அங்கேருந்து பெரியது வருங்க. இந்த ஆறே பவானி சேகர்லேருந்து வர்றதாங்க. பவானி சேகர் போனப்போ அங்கேருந்து எல்பிபி வாக்கியா வருது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா தண்ணி திறந்துட்டப்போ கூட போய் அதை போய் வீடியோ எடுத்துருந்தோம்லங்க. அப்போ அந்த பவானி சேகர் டேம்லேருந்து ஆறு வந்ததில்ல, அந்த ஆறு தான் இந்த ஆறு. இந்த ஆறு எங்கே போய் கலக்குது அப்படின்னா பவானி இருக்குமல்ல, சங்கமேஸ்வரர் கோயில், அங்கிட்டு போய் கலக்கிறது தான் இந்த ஆறு. இந்த பவானி ஆறு, அதுக்கப்புறம் காவேரி ஆறு, அமிர்த நதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் ஒரு உலகத்துக்கு பூமிக்கு அடியில் வரதா நம்பப்படக்கூடிய ஒரு ஆறு. 3 இடம் கலக்கிற 3 ஆறு கலக்கிற இடம் தான் அந்த சங்கமேஸ்வரர் கோயில் பவானி கூடுதுறைன்னு சொல்கிறோம்ல, அது அதில் ஒரு ஆறு தான் இந்த ஆறு, பவானி ஆறு. எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டேன் மக்கள். இங்கே பாருங்க, படகு சவாரிலாம் இருக்குது. பிரதர் எப்படி இந்த பக்கம் இருந்து காட்டலாம் மக்களுக்கு, நல்லா இருக்கு. இங்கிட்ட ஒரு வெளியே ஒரு சிவன் கோயிலுங்க, சிவன் கோயில் ஒன்று இருக்குது, சூப்பரு. தண்ணி கம்மியாக வருது, ஜம்முன்னு குளிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பரிசல் பயணத்திற்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆல்ரெடி இங்கிட்டு வந்து பரிசலையெல்லாம் பயணம் பண்ணி மீன் சாப்பிட்டு வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி பரிசலில் பயணம் பண்ணுற ஐடியா இல்லை. மேபி இந்த டைமில் கூட்டும் போவதில்லையாட்டு இருக்குதுங்க. பாருங்க, யாருமே பரிசலில் பயணம் பண்ணல, ஆளும் இல்லை. இதுதான் அந்த பவானி சேகர் டேம்லேருந்து வரக்கூடிய பவானி ஆறுங்க, சரிங்களா? சரிதா? அது வந்து ரூட்டு பாலம். அங்கிட்டு இருந்து பார்த்தா இந்த வியூ சூப்பராக இருக்கும். சரி, ஓகே மக்கள், வாங்க. ஆல்ரெடி பரிசல் பயணம்லாம் பண்ணி ஆல்ரெடி கொடிவேரி ஒரு செம வீடியோ ஒன்று போட்டிருப்பான், நல்லா வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ. அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கணும், அந்த வீடியோ பாருங்க. முடியுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், சரியா? அப்படியே நடந்து வந்தோம்னா கீழே படிக்கட்டு இறங்குதா, இறங்கி போய் ஒரு குழியில் போடலாம். 5 மணி இறங்கினா 1 மணி நேரம் தான் இருக்குது. கடை பாருங்க, அங்கங்கே நிறையா இருக்குது. மாங்காய், தேங்காய், இது பானிபூரி. இங்கே பாருங்க, பானிபூரி இருக்கா, எல்லாமே எல்லாமே இருக்குது மக்கள். சாப்பிட்றதுக்கு மீன், அதாவது அங்கிட்டலாம் மீன் கிடைங்க, ஓகேவா? அது எல்லாமே மீன் கடை தான். வாங்க மக்கள், எல்லாம் ஃபேமிலியோட வந்தாலும் ஜாலியாக வைப் பண்ணிருக்காங்களா? குளிக்கலாம் வாங்க மக்களே. வாவ், வேற தண்ணி செமையாக வருது, கம்மியாக வருது. ஏன்னா கம்மியாக வந்தால் தான் நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு. நிறைய வந்தால் போய் நிற்க முடியாதுங்க, வழுக்கும் பயங்கரமா, ஆளையே தள்ளிவிடும். இட்ஸ் கால்டு கொடிவேரி. எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு தண்ணி. இந்த டைம் லைட்டா வருதா? கம்மியாக வருது தண்ணி. மக்களே பாருங்க எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இந்த தண்ணி வந்து குறைவு தான், இதை விட தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய நாட்களும் உண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணப்ப தண்ணி வந்து நிறைய வந்துச்சு, இன்னைக்கு குறைவாக வருது. சரி, இந்த இடத்துல செப்பல் விட்டு போட்டு நம்ம போய் அங்கிட்டு போய் குளிக்கலாங்க, சரியா? பாருங்க மக்கள், செம்மையா இருக்கா மக்களே. அசோக் ப்ரோ இங்க வாங்க, வாங்க மக்கள். இங்க பாருங்க, பர்செல்லாம் இங்க வச்சுட்டேன். நம்ம இங்கேயே தான் குளிக்க போறோம், சரிதா? ஜம்முன்னு வருது பாத்தீங்களா? இதுதாங்க கொடிவேரி. அடாடாடாடா, இன்னைக்கு தண்ணி குறைவா இருக்கிறது வந்து நல்லா இருக்குதுங்க. ப்ரோ எப்படி இருக்கு இந்த இடம்? இதெல்லாம் கம்மியான இல்லைங்க, இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, தண்ணியா இருக்கு. இன்னும் தண்ணி நிறைய வந்தா இன்னும் நிறைய வருது பிரதர். மக்கள் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து தண்ணி குறைவு, ஆனா இன்னைக்கு தான் நல்லா இருக்குது. பாக்குறதுக்கு ஏதோ அருவி ஃபீல் கொடுக்குது. மற்ற டைம் ஃபுல்லா ஊத்தும், இந்த இடத்துல நிக்க முடியாது, நல்லா இருக்காது. இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. வாங்க குளிக்கலாம் வாங்க ப்ரோ, வா ப்ரோ. மக்கள் குளிருது மக்கள். போங்க, நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் போங்க. நான்லாம் ஆல்ரெடி குளிச்சிருக்கேன் தலைவா. போங்க தலைவா, அப்படி வரமா போங்க. பாருங்க தலைவரே, ஓடு மக்கள், தைட வேற மாதிரி பொறுத்தது போதும், பொங்கி இருக்கலாம். என்னாலே முடியல. அண்ணன் பாருங்க எப்படி குளிக்கிறாரு. அங்க போலாமா? தண்ணி நிறைய இருக்கு. மக்கள்
செம்ம ஜாலிங்க. இந்த மேல வந்து உழுகுது பாருங்க, இதுல மண்டையை வச்சா அடாடாடாடா அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி இருக்குது. ஹெட் மசாஜ் பண்ற மாதிரி முதுவெல்லாம் வச்சா செம்ம மசாஜ். அப்புறம் கொடிவேரியில் இப்ப நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போறேன். அது உங்களுக்கு அசோக் ப்ரோ ஜூம் பண்ணி காமிக்க போறாரு. மண்டை எங்க உங்களுக்கு மசாஜ் வேணுமோ ஈஸியா இயற்கை நம்மளுக்கு எடுத்து விட்டுரும், மசாஜ் எடுத்து விட்டுரும். பாக்குறீங்களா? எப்படி எழுதுறாரு பிரதாத்? எப்படி இருந்துச்சு அனுபவம் கொடிவேரி குளிச்சது? செம்ம வேற லெவல் என்ஜாய்மெண்ட். சாப்பிட்டு வந்தது குளிச்சது சாப்பிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு செம்மையா இருக்கு. போயிட்டு ஒரு உறக்கத்தை போட்டா ஜம்முன்னு இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். அவ்வளவுதான், எந்திரிக்க மாட்டேன். ஜம்முன்னு குளிச்சாச்சு. பேச முடியல, குளிருது. இங்க பாருங்களேன், இந்த அந்த அணை இருக்குல்ல, இது வந்து தற்சமயமா கட்டினது. அதெல்லாம் வந்து அந்த காலத்திலே கட்டினது. எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்தப்போ வந்து தண்ணி நிறைய வந்தங்காட்டி அதை வந்து என்னால உங்களுக்கு காட்ட முடியல. கல்லு சைஸை பாருங்க மக்கள், எவ்வளவு பெருசு பெருசா போட்டிருக்காங்கன்னு. தெரியுதா? தெரியுதுங்களா மக்களே? இதே மாதிரிதான் பெரிய பெரிய கல்லு ஃபுல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு மக்களே. தெரியுதா? மக்கள் அடுத்த கட்டமாக அந்த பாலத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்கேயுமே மீன் கடை தான். அப்படியே ஸ்லோ பண்ணுங்க பிரதர், இங்க காமிக்கலாம். இதோ பாருங்க, தெரியுதா? போலாம் ப்ரோ. மக்களே, இந்த பக்கம் மேல ரோட்டு மேலேயுமே மீன் கடை, கீழே மீன் கடை. சரிங்களா? அது ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த நான் வந்து இங்க வந்து மீன் சாப்பிட்டது அப்போ வந்து தனி நிறைய வந்து சொன்னல, அதையெல்லாம் வந்து அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். எந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். வீடியோ முடியும் போது கொடிவேரின்னு சொல்லி வீடியோ வர, அந்த வீடியோ மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு காட்ட போறது இதனுடைய அவுட்லுக். நிறுத்துங்க ப்ரோ வண்டியை. 2 போட்டோ ஷூட்டு போட்டு கிளம்பலாம். மக்கள் தெரிகிறதா? அங்கதாங்க நம்ம குளிச்சுட்டு இருந்தோம். சரியா? நம்ம குளிச்ச மாதிரி எல்லாம் சந்தோஷமா ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க. தண்ணி வந்து குறைவு மக்கள். ஓகேவா? இது இந்த பக்கமெல்லாம் வந்து இது அங்க பாருங்க, எல்லாம் ஃபேமிலியா படுதா விரிச்சு போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? தெரியுதா? இந்த மாதிரி தான் நீங்க வந்தீங்கனாலே என்ஜாய் பண்ணலாம் மக்களே. இங்க அங்க சாப்பிட்டு இருந்தாங்க. ஓவராலா எப்படி பிரதர் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ஜாலியா. அன்எக்ஸ்பெக்டட் கொடிவேரி வரலாம்னு இருந்தோம். இடையில சாப்பிட்டது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. எல்லா மீல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கொடிவேரி எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சன்செட் டைம்ல வந்திருக்கோம். அவ்வளவுதான். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் பண்ண போறாங்க. ஆமா, 9 to 5 என்னமோ தான் போட்டுருந்தாங்க. கரெக்டா வந்திருக்கோம். செம்ம என்ஜாய். ஹாப்பி. சரி, ஓகே மக்களே, இதே மாதிரிதான் நீங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இந்த கொடிவேரி அணையை கட்டினது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா கொங்கால்வான் அப்படின்னு சொல்லிட்டு, கொங்கு நாடுல வந்து மொத்தம் 24 நாடு. அந்த 24 நாட்டுல இந்த ஏரியா ஆண்ட மன்னர் தான் கொங்கால்வான் மன்னர். இவர் தான் இந்த கொடிவேரி அணை கட்டியிருக்காரு. அது ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த டைம் கட்டி மன்னர் ஓப்பனிக்கு வரும்போதெல்லாம் ஆனா உடஞ்சு போயிடுச்சாமா. 3ஆவது டைம் மன்னரே வரலையாமா, அரண்மனையே இருந்தாராமா. அப்புறம் அந்த டைம் வந்து ஆனா நின்றுச்சாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை ஒன்று இருக்கு. வரலாறு வடிவேஸ்வரம் ஹிஸ்டரினா வரலாறு தானே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வரலாறு இருக்கு மக்கள். தேடி பாருங்க, யூடியூப்ல தேடி பாருங்க, இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, விடைபெற்றுலாமா? எங்கடா பண்ணாரி வாரியம் கோயில் போற நீங்க போகலான்னு கேட்குறீங்களா மக்கள்? ஆல்ரெடி இங்கிருந்து பண்ணாரி வாரியம் கோயிலுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஷூரா வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே போயிட்டு இது பண்ணிருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு நாள் ஃபேமிலியாக அங்கே போகலாம் மக்கள். சரிங்களா? ஃபேமிலியோட எல்லாரும் அங்கே போய் ஜம்முன்னு சாமி விட்டலாம். அன்னைக்கு அசோக் குலவையும் கூப்பிட்டு போகலாம். சரிங்களா? சரி, ஓகே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பிடிச்சா லைக் பண்ணுங்க மக்கள். மறக்காம உங்களுடைய எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க, எப்படி கமெண்ட் பண்ணிடுறாங்க. நல்ல விதமா 4 கமெண்ட் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறோம். அதுவரை உங்களோட நிறைவேறுது உங்கள் கேசவ நடபாசியும். தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுங்கிறத ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறீங்க. எங்க இருந்தாலுமே 1 டே ட்ரிப்புக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த கொடிவேரி. சரிங்களா? ஓகே, வந்தீங்கன்னா போட் இருக்குது. போட்ல பயணம் பண்ணலாம், மீன் சாப்பிடலாம், குளிக்கலாம். இது 3 இங்க ஃபேமஸ். ஓகேவா? பாய்.